அரசியலில் ஏதாவது நீங்கள் அவரை வந்து வம்புக்கு இழுக்கணும், ஏதாவது டிமெரிட்டாக ஏதாவது காய் நகர்த்தணுங்கிறதுக்காக குதிரை பேரங்கிறது, எத்தனை நாள் ஆட்சி பண்ணிடுவாருங்கிறது, உடச்சிருவாங்கிறது எல்லாம் வரத்தான் சார் செய்யும். இது ஆளுங்கட்சி முதல்ல இருந்து டிஎம்கே இருக்கும்போதும் பல விஷயங்கள் இது வரத்தான் செஞ்சுது. அவங்களுக்கு இந்த நிலைமை வர செஞ்சது ஒரு காலகட்டத்தில். எல்லாத்துலேயும் பேசுகிறது தான் அது உண்மைன்னு நிரூபிக்கணும். நிரூபிக்க மாட்டாமல் பொதுவாக பேசிட்டு போகிறது தவறு இல்லையா? அவர் அழகாக சொன்னார். பதவி ஏற்கும்போதே தெளிவாக சொன்னார் விஜய் சார். விஜய் அவர் வந்து நானும் தப்பு பண்ண மாட்டேன், யாரையும் தப்பு பண்ண விட மாட்டேன்னு. இந்த அரசியல் வாழ்க்கையில் முதலமைச்சராக பதவி ஏற்று யாரும் இது வரைக்கும் இந்தியாவிலே சரி யாரும் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யாரும் சொன்னதில்லை. ஃபஸ்ட் டைம் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா அவர் சொன்ன வார்த்தை தூய்மையான ஆட்சி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார். ஏதாவது ஒரு சிறு தவறுகள் ஏற்பட்டாலும் அவர் நேரடியாக பார்வையில் பார்த்து அந்த தவறுகளையும் நீக்குவார். வருங்காலத்தில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள், ஏதாவது அறியாமல் நடந்த தவறுகள் இருந்தால் கூட அவர் நேரடியாக இனிமேல் தலையிட்டு நிறுத்துவார்.